வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே ஜேகே சேனல்லேருந்து 98% அந்த வீடியோ தான் பார்க்குறோம். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம்ல, ஸ்க்ரீம் கோ ஹீரோ அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும்ல, சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்போ ஜம்ப் பண்ணுறதுண்டு. அதோட தேர்ட் பார்ட்டி இதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி 98% அந்த 8th லெவல்லே ஸ்டக் ஆகிருப்பார். 8th லெவல் தான் நினைக்கிறேன், 8th லெவல். ஆமாம், அதிலே ஸ்டக் ஆகிருப்பார், தோத்துக்கிட்டே இருப்பார். டைட்டில் கூட தோத்துட்டே இருக்கியாடா அப்படின்னு வச்சுருப்பார். அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது பார்ட் 2. ஐக்கால் ஒன்றத்தை நம்ம செக் பண்ணி வரோம், செம்மையாக இருக்கும். இது வந்து பார்ட் 3 நினைக்கிறேன். பார்ப்போம் இதில் ஜெயிக்கிறாரா என்னன்னு சொல்லி. போயிடலாமா வீடியோக்குள்ளே? என் பெரிய பையன் க்ரூம் பண்ணிட்டு வந்தா நீங்கெல்லாம் காலிடா. வாய்ஸை பாருங்க. ஓ, ஷேவ் பண்ணிட்டாரோ, சட்டை பேண்ட் போட்டு அப்பள மாதிரி இருக்காரு. க்ரூம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த வீடியோ இப்ப நான் சண்டே எடுக்கிறேன். எப்ப நீங்க பாப்பீங்க, நடுவுல நான் சேவ் பண்ணாத ஃபுட்டேஜ் வரும். நாளைக்கு நான் சேவ் பண்ணாம வந்திருப்பேன். அதெல்லாம் என்னமோ என்ன வேணா நடக்கலாம். எனிவேஸ், இன்னைக்கு இவ்வளவு மங்களகரமா வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு போன வாரம் வந்து ட்ரோல் கேம் விளையாண்டு அவன் கூட பரவாயில்ல, இவன் அதை விட மோசம். அதுலயாச்சும் நமக்கு நம்ம தப்பு, அது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இவன் இஷ்டத்துக்கு தான், இஷ்டத்துக்கு கமான் வேலு, இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி இவன் இஷ்டத்துக்கு போவான். சொல்றத கேளு, சொல்றத கேளு. காது கேட்காது, டார்ச்சர் பண்ணுவான். பேச்சே கேட்க மாட்டான். லெவல் 8லயே ஸ்டக் ஆயிட்டேன். இன்னைக்கு லெவல் 8 தான் டார்கெட் வைக்கல. லெவல் 8ம் லெவல் 9ம் முடிச்சா போதும் எனக்கு. போதும். இந்த மியூசிக் அந்த ஆக்டர் போடுவாரே, முடியாம போச்சுனா அவங்க அந்த ஆக்டர் போடுறது இல்லையா? லெவல் 8 லெவல் 9 இன்னைக்கு முடிக்கிறேன். இதுவே நண்பர்களே பாத்தீங்கன்னா லெவல் மோட்ல லெவல் 8 பாத்தீங்கன்னா 98% இருக்கும் போன வாட்டி மாதிரி. அப்படியே அங்க தான் கண்டினியூ பண்றேன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் காசு கொடுத்து. டெய்லி வீடியோ போட்டேன்னா தெனாவட்ட இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதனால டென்ஷன் ஆகாம கேம் உள்ளே ஆட் ஓடிட்டு இருக்குங்க. மாட்டேன். வாங்க போவோம். ஏய் இரா நிஞ்சா, டேய் தம்பி தம்பி நிஞ்சா 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 பறக்க போறேன் பஞ்சா. ஒரு வாட்டி கிடைச்சா அதோட விட்டுரும். நிஞ்சா ஆட்டோர் யாராச்சும் பாத்துறீங்களா? நிக்கல போட்டுட்டு இருந்தாங்க. The moment I get a little cocky. இது நல்லா இருக்கு, இது வொர்க் அவுட் ஆகுது. சிரிச்சுக்கிட்டே ஆடுறாரு, பார்க்கலாம் கடைசி வரைக்கும் சிரிப்பு இருக்கா என்னன்னு சொல்லி. நான் 50% போறதுக்கே நான் ரொம்ப தடவு வேணே நண்பா. நிஞ்சா நான் சொன்னா கேப்பல்ல, நல்ல பையன் தம்பி, நல்ல பையன் தானே நீ? சொன்ன பேச்சு கேள்ப்பா. ஓ கேப்பா தம்பி தம்பி. நிஞ்சா எவ்வளோடா? இதுவே 36%. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ஐயோ தம்பி தம்பி, இந்த லெவல் 8 ஆச்சு முடிச்சிடுறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா. ரொம்ப அவமானமா இருக்குப்பா எனக்கு. ஹலோ, யார் பேசுறது? நிஞ்சாவா? 1 2 3. இவங்க பழைய நிஞ்சா வைக்க மாட்டாரு, இந்த தர்பூசணி மாதிரி இருக்கிற இதே வச்சிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல ஒரு நிஞ்சா இருந்துச்சுல கேரக்டர். வொர்க்கிங் நண்பர்களே, இத நான் பார்த்தேன், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வீடியோல வந்து ஏதோ பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் ஏதோ போயிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா கத்துற. ஏய் தம்பி, பெயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் போயிட்டு இருக்கானே. என்னடா நீ இப்ப பாத்தீங்களா இஷ்டத்துக்கு போறான். தம்பி பிட்டோனே கத்தம். டேய் தம்பி, டேய் தம்பி, எனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன, இது என்னது இது? டேய் தம்பி 100 கரெக்ட்டா வந்து ஒர்க் பட்டன ஒர்க். டேய் இப்ப பாரு, ரைட் கையில பட்டேன். டேய் தம்பி, டேய் தம்பி, சென்சிட்டிவிட்டி என்ன இது? தம்பி தம்பி, நீ சென்சிட்டிவிட்டி போனா நான் நார்மலா போய்க்கிறேன். ஜல 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 சும்மா கத்திக்கிட்டே சென்சிட்டிவிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு போல. லெவல் 8 மட்டும் இப்படி கஷ்டமா வச்சுட்டு லெவல் 9 ஈஸியா வச்சிருவல்ல நீ. டேய் ஸ்கிப் பண்றது காசு ஸ்கிப் பண்ணிடுறேன். டேய் நான் சவுண்டே போலடா. எந்த சவுண்ட கேட்றா போற? டேய் பைத்தியம், டேய் பைத்தியம். அதே கதை தெரியுமா? மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படினு. இவ டெய்லி வீடியோ போறாரா, அந்த இதுக்காண்டி எடுப்ப சொல்றாரு. வெலா எடுத்துட்டு
போச்சு போ. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. பாருங்க, கவலைப்படாத 51% போயிட்டேன், பாதி கடல் தாண்டிட்டேன். இப்ப பாருங்க டேய் தம்பி, இனி தெரிஞ்சு போச்சுடா உன் ட்ரிக்கு. வாடா தம்பி. எட்ஜ்ல போய் நிக்கிறாரு பாருங்க. டேய் தம்பி, டேய் டேய் எல்லாம் ஏய் ஏய் வந்துடலாம். ஏய் இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. டேய் சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. I'm getting closer. Yes, Daddy. தம்பி Oh my god. தம்பி எட்ஜ்ல நிக்க கூடாது, எட்ஜிங் பண்றீங்க தம்பி என்னைய வச்சு நீங்க. Yes, Daddy. நிஞ்சா டேய் செவட்டு பைல. டேய் அதே மாதிரி தான்டா கத்துறேன். டேய் இருடா, டேய் சென்ஸ் பண்ணி விட்டி. டேய் தம்பி டேய் செவட்டு குடியா செவட்டு. டேய் நிஞ்சா டேய் நிஞ்சா நிஞ்சா அந்த பாட்டு வர்றீங்களா? 42%. ஐயோ 42%. இவன் என் பேச்ச செகண்ட் பார்ட்ல அந்த பாட்டு ஓடி இருப்பாரு ராமா. பேச்ச கேட்க மாட்டான். இந்த இந்த டெம்ப்ளேட் எல்லாத்துலயும் வந்துருவீங்க. உட்கார்ந்தாரு குத்த வச்சு. மைக் கேட்காதுப்பா, நான் கிட்டே வரேன். டேய் தம்பி ஒரு வாட்டி லைட்டா குதிக்கிற, ஒரு வாட்டி ஹையா குதிக்கிற. செவிட்டு. சரி விடுங்க நண்பர்களே. அண்ணன் டு அம்பியா. ஓ அந்த விசில் எடுத்துட்டாரு. செகண்ட் பார்ட்லயும் விசில் அப்பப்போ யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த கேம்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும், அதே டைம் கொஞ்சம் இருக்கும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஈஸியா இருக்குமே. 59. கவலைப்படாதீங்க, ஐ ஃபிகர்ட் இட் அவுட். நைட்டு நேரம் விசில் அடிச்சிட்டு இருக்கேன், குறுக்கா அடிச்சுக்க போறேன். நைட்டு தான் எப்பயும் வீடியோ எடுப்பாரோ? எனக்கு மூச்சு வாங்குதுடா, ஆஸ்துமா. என்னங்க 8th லெவல்ல எவ்வளவு நேரம் இருக்காரு? சென்டிமென்ட் சுத்தி பாதி வீடியோ கிட்ட வந்துருச்சே. என்ன மாத்தணும்? கிண்ணமா தான் வந்து அந்த ஸ்டார்ட் சொன்ன பாத்தீங்களா, கேரக்டர் தர்பூசணி கேரக்டர் வச்சிட்டு இருக்காரேன்னு பார்த்தேன். இந்த பழைய கேரக்டர் வந்துட்டான், பேண்ட் கட்டிக்கிட்டு ஹெட் பேண்ட் கட்டிட்டு வந்துட்டான் பாரு. இப்ப போவான் பாரு அவன் ஜல்லுன்னு சொல்லி கட் பண்றான். இந்த என்ன ஆட் வருது? கேம் உள்ள ஆட் வராம இருக்கத்தான் காசு கட்டினாரா? வெளியில ஆட் வருமா? அந்த ஒரு ஏத்துச்சு பாருங்க, தலையிலே போய் ஒரு ஏத்து. அவனே அந்த ஆப்ஷன் கொடுக்குறான், நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கே தெரியுது கஷ்டமா இருக்குன்னு. ஸோ அவனே தான் கொடுக்குறான், நம்ம சீட்டிங்லாம் பண்ணல. நீங்க வந்து அப்படி நினைச்சுக்காதீங்க, ஓகே? இதுல போய் தோத்தேன்னு வை, நீ தான் மனுஷனே கிடையாது. ஏய் தம்பி என்னப்பா பண்ணீங்க? ஆடு பார்க்க வச்சு இவனே போய் சாகிறதுக்கு என்ன பண்ணேன்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆடு பார்த்து வீணா போயிடுச்சா? சோ நான் ஆடே பார்க்க மாட்டான்னு நினைச்சேன். ஃபக்கிங் ஃபெயிலியர். இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே வருவாரு, செக் பாயிண்ட்ல வர மாட்டான்னு பார்த்தேன். நீ தனியா சாகாதடா, நான் வரேன்டா. ஏய் கீழே போயிட்டு வராப்பா. பாதி கடல் முடிஞ்சிருச்சு, இனி மீதி கடல் தான். முடிச்சிடலாம். ஓ மணி செக் பாயிண்ட்ல வர போறாங்க போல. ஆட் பார்த்து பிலீவ் இன் யுவர்செல்ஃப். ராணி காண இந்த ஆட் ஓடி. டேய் எங்க கண்டினியூ பண்ணாலும் டார்ச்சர் பண்றாங்க, கண்டினியூ பண்ணாலும் சரியா முடிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. டேய் இருடா, டேய் சென்ஸ் கண்டினியூட்டி. டேய் இருடா, இன்னும் 8th லெவல்ல இருக்காரே. தடுக்கி விழுகிறான். தடுக்கி விழுகிற நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? காசு கட்டினேன் என்னடா? அந்த மியூசிக் நிறைய வீடியோல நான் பாக்குறேன். MTR சேனல்ல அந்த மியூசிக் வரும், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ஓடுதா போல பாத்தி மறுபடியும் தடுக்கி விழுகிறான். இந்த மியூசிக் ஓடுதா? வாழ பிடிக்கிறமா? டேய் லெவல் 8 முடிச்சிருங்கடா. டேய் நான் லெவல் 9 கூட விழுறடா, லெவல் 8 முடிச்சிரேன்டா. டேய் ப்ளீஸ் டா. டேய் தம்பி
ஓ இப்போ எப்படி நீ சாகுற மாதிரி தான் கண்ணி கொடுப்ப. சௌந்தர்யா. டார்ச்சர் 31 May 2002. பண்றாங்கப்பா. வழி விடுங்க சார். இப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அந்த ஆடில் ஒரு டேட்டா பத்து வந்துச்சுல அதில் ஒரு நம்பரை தூக்குனா ஏன் டேட்டா பத்து எந்த நம்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னையவே தோக்கடிக்க அம்பி டு பார்க்கறேன். அண்ணியனா அப்பல அண்ணியன் டு அம்பியா மாட்டேன். இல்ல என்ன புட்டைய பண்ணீங்க இப்போ இந்த இதுதான் நான் ஒரு நிமிஷம் ஆட் பார்க்கணும் மாட்டேன். இந்த அறிவிட்டோம் தந்தா போதாடா ஃபேனை ஓட விடுற கீழே அதான் டிஃபிகல்ட்டி லெவலு. அட்டை பறக்குது கொட்டை தெரிக்குது. இப்போ ஒருவேளை 98%ன்றது இந்த வீடியோட டைட்டில் வச்சிருக்காரு. அது தாண்டா மாட்டாரோ லெவல் கிளியரா இந்த வீடியோல இருப்பாரோ. நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்து நொட்டு இந்த மியூசிக் காப்பிரைட் கொடுப்பானே இந்த பாய்ஸ் மியூசிக் நான் ஒரு ஷார்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தேன். காப்பிரைட் வந்துருந்துச்சு தூக்கி விட்டேன் அந்த சாங்கை. டைமையும் புடிங்கிட்டு ஒரு லெவல்ல முடிக்க ஒரு யானியானே. நம்ம இப்போ ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு எபிசோடா பண்ணிருக்கோம் ஷார்ட்ஸ்ல. வேணா போய் செக் பண்ணி பாருங்க. நீயே பேசு. அவன் எதுக்கு ட்ரிபிள் ஆர் அப்படின்னு வச்சிருப்பேன் டைட்டில். எதுவுமே பண்ணலடா நிஞ்சா. டேய் நான் எதுவுமே பண்ணல. அப்படியே தான் போகுது 98%ல தான் இருக்க போகுது போல. ஏன்டா அப்படி பண்ற? ஏய் இது ஏதா உங்களுக்கு தெரியாம கேட்டடா எப்பா எனக்கு நீ காசு கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுங்க. ஆட் வேற வந்துட்டு இருக்கு. விளையாட ஒருப்பா crying is only coming. நேரா போய் செத்துறணும். கண்டினியூ கொடுக்குறேன். மறுபடியும் செத்துட்டேன்னா நான் செத்துருவேன். எங்க இருந்து தர்ற அந்த ஸ்பான் பண்ற இடமே தப்பா இருக்கே. என்னோட 30 செகண்ட் திருப்பி கொடு. அந்த ரீஸ்பான் ஆகுது பாத்தீங்களா அந்த இடமே சரியில்லாத இடமா போடுவான். ஜெயிக்க முடியாது தம்பி. டீப் பாய்ஸ்ல வருவாரு. இந்த நிலைமையில தான் இப்ப இருக்காரு. விட்டா அப்படிதான் பண்ணுவார் போல. கண்டினியூ கொடுக்கலாமா வேணாமா? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்குள்ள அப்படியே தான் போகுது. மறுபடியும் என்ன வேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேயே செத்துருவான். அப்போ மறுபடியும் நான் வந்து 30 செகண்ட் வேஸ்ட். ஒரு லெவலுக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சேடா. அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட்ல லெவல் 6 வரை முடிச்சிருப்பாரு. செகண்ட் பார்ட்ல 7 முடிச்சிருப்பாரு. 8லே நிப்பாரு. இந்த வீடியோல 8லே தான் இருக்காரு. வெரி குட் சார். சூப்பர் சார். நீங்க இப்படி ஒரு வாட்ட எனக்கு தெரிஞ்சு பார்ட் 4ல 98% செகண்ட் ஹாஃப் போடுவாரோ. ஒரு பாட்காஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல லியோ டீகோடிங்ல லியோ கேரக்டர்ஸ் டீகோடிங்ல 57லயே சாகுறடா. மேல ஒண்ணு கீழ ஒண்ணு சைடுல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு. ஏன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. பாட்காஸ்ட் கம்ப்ளைண்ட் வீடியோ நம்ம பார்த்துருவோம். செமையா நல்லா டீகோட் பண்ணிருப்பாரு. நிறைய அனலைஸ் பண்ணி வேற லெவல் பண்ணிருப்பாரு. போய் செக் பண்ணி பாருங்க. நாட் ஈவன் கோனா சே எனிதிங். ஐ கால் வேணா தரேன். ஐ அம் கோனா finish this. ஓகே 3 பார்ட்ஸ் வந்திருக்கு. பார்ட் 4 வரை அருண் இருக்காரு. ஒண்ணு அங்கட்டு தடுக்கு இல்லனா இங்கட்டு தடுக்கு. செத்துட்டே இரு. செத்து விளையாடுவோம். குதிச்சு விளையாடுவோமா? எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ அந்த முடிச்சு என்னங்க நண்பர்களே, there's a very good chance maybe we might do this. Wait 30 seconds come on. 64% என்ன ஆக போதோ 64% மிஸ் எடுத்து கையில எடுங்க. ரெடியா இருங்க. come on JK, you can do it. come on வீடியோ முடிச்சிடலாம். அவர் என்ன ஃபோன் யூஸ் பண்றாரு? சாம்சங்கா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. பேக் கேமரா பார்க்கும்போது தெரியல எனக்கு. அப்படியே நில்லுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பண்ணி ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்க. போன வீடியோல பண்ண அதே இதுங்க 98% மறுபடியும் வீடியோ பார்க்க முடியாது போல. நான் கரெக்டா தான் வாடா ஒரு தடவை மட்டும் தான் வீடியோ பார்த்து இருக்க முடியும் போல. அதனால இதுக்கு முன்னாடியுமே மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துருக்கு. இந்த சவுண்ட் தெரியும். மறுபடியும் கமான் 74 இவங்க மேலே இருந்து வராம ஜம்ப் பண்ணிட்டான். லைட்டாக அவர் சவுண்ட் கொடுத்துருந்தானா அட்லீஸ்ட் ஃபார்வர்ட் மட்டுமா சொல்லியிருப்பான். அவ்வளோதான். இவன் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடுவான். நானும் செத்து போயிடுவேன். நீ ஜாலியாக இருக்கு. உனக்கு குழந்தையே பிறக்காது. கேம் டெவலப்பர் மூஞ்சில கட்டி வந்து
நாய் நக்கும் கொஞ்சம் வெட்டுறேன்னா ஒன்றும் சாகாம என்னென்ன டார்ச்சர் ஓடு. எல்லாமே அனுபவம். டெவலப்பர் பாவங்க வாயில சொறி வந்து நாய் நக்கும் அப்படின்னு பாரு அடிவில் அதைத்தான் நான் சொன்னேன். பட் கொஞ்சம் வேற இடத்துல சொல்லிட்டேன். வருவான் நடந்து வந்துட்டாருங்க. 92ல இருக்காருங்க. என்ன பேசுனீங்க? என்ன ஆட்டம் போட்ட? இப்போ நான் விழுந்தாலும் இன்னொரு சான்ஸ் இருக்கு எனக்கு. ஓ ஆமா, அதுக்காக கொஞ்சம் பார்த்தே ஐயோ, இப்ப போயிருக்கலாம். எங்க விடுவான்னு தெரியலையே. மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்துங்க. வின்னு அவளால தெரிஞ்சு வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த லெவலோட இப்படி போலவா? என்னாச்சு? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு வீழ மாட்டேன் அப்படிங்கிறாரா? முடிஞ்சா முடிஞ்சுங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு வீழ்ந்து விட்டேன் அப்படின்பாரு. இதில் ஜெயிஸ்டார் பாருங்களேன். ஆனால் என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலையே 6 லெவல் முடிச்சிருப்பாரு. செகண்டில் 7ஆம் லெவல் முடிச்சுட்டு 8ஆம் லெவலே ஸ்டக் ஆகி மாட்டியிருப்பார். இப்போ 8ஆம் லெவல் மட்டும் தான் முடிச்சிருக்காரு. இன்னும் எத்தனை லெவலில் இருக்கு? ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாரு, எத்தனையோ லெவல் சொல்லியிருப்பாரு. திஸ் கேம் டெஸ்ட் மை சானிட்டி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். இந்த கேமில் ட்ரால் கேம்லேயே ஒரு வீடியோ பார்த்தாச்சு நம்ம. அதுலேயும் பார்ட் 2லாம் இருக்குது. பார்ட் 2 பார்ட் 3லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எப்படியோ முடிச்சிட்டாருப்பா அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எவ்வளோ நேரம் அவர் எடுத்துருப்பாரு, அந்த டேக்கே எவ்வளோ டேக் போயிருக்கும். எடிட்டிங் வேறுப்பா இப்போ கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காது. டெய்லி வீடியோஸ் வேறு அப்பப்போ போட்டுட்ருக்காரு. அப்போ யாட்யூபோட வீடியோ வளருது, எனக்கே வளருது. யாட்யூப் கூட சேர்ந்து கூட ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு, கப்புள் கேம்ஸ்னு ஒரு வீடியோ. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் வரும். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.